வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நேற்று நடந்த கோர்ட் நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் தேவைப்படுது. சரி அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் விளக்கங்கள் கேட்கலாம் வந்திருக்கிறேன். சரி இந்த பாண்டுக்கு லேண்டுன்னு சொல்லியிருக்காரு சார் நேற்று நீதியரசர். சரி அது என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாண்டுக்கு லேண்டு. நீங்கள் டே ஒன்லேருந்து பாண்டுக்கு லேண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பற்றின கொஞ்சம் விளக்கங்கள் தேவை சார். அது இல்லாமல் கோர்ட் நிகழ்வுகளையும் கொஞ்சம் வீடியோவாக யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு அது ஆக்சுவலாக வந்து அது வந்து தவறு. அது கோர்ட்டில் நடந்தது வந்து லைவாக அவங்க இது பண்ணுறாங்க, ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம கலந்துக்கிறதுக்காக, மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான். எல்லாருமே கோர்ட்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா? எல்லாருமே கோர்ட்டுக்குள்ளே போனால் கோர்ட்டில் இடம் பத்தாது. இப்போ சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வரும். நீதிபதிகள் வந்து அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது வழக்காடுற வக்கீல்களும் அதை வந்து அவங்களுக்கும் இடையூறாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஆன்லைன் பங்கு பெறணும் வச்சுருக்காங்க. சில வக்கீல்கள் வந்து நேரடியாக போக முடியாத சூழ்நிலையில் ஆன்லைனில் வந்து ஆஜராவாங்க, வழக்காடுவாங்க, ஆன்லைன்லேயே பேசுவாங்க. ஸோ அதுக்காக அது கொண்டு வந்தது. அதை வந்து வீடியோவை எடுத்து வந்து யூடியூப்பில் போடுறது என்பது எனக்கு சரியாக படலை. அது அது சட்டப்படி தப்பாக சரியாங்கிறது நமக்கு தெரியாது, அது போட்டிருக்க வேண்டாம். இந்த பாண்டுக்கு லேண்டு என்பது நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம். இது வந்து நேற்று புதுசாக கண்டுபிடிக்கல இவங்க. நேற்று யாரோ டவுட்டு கேட்டதுனால நீதியரசர் சொல்லியிருக்காரு. அதை விளக்கமாக சொன்னாக்கா மக்களே நீங்கள் புரிஞ்சிக்க தயவுசெய்து. நான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு வர்றது தான். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று இன்ச் பை இன்ச்சாக நான் வந்து மைக்ரோ லெவலில் இறங்கி நான் விளக்கங்களை கொடுத்துட்டு வரேன். ஆரம்பத்தில் நீதியரசர் நீங்கள் ஏலத்திலே பங்கு பெற வேண்டாம் என்று சொன்னார். இது உண்மை. என்கிட்ட சொன்னார், நீங்கள் பணம் இல்லைன்னா எங்கேங்க கலந்துக்கிறீங்க? நான் கேட்டேன், ஐயா நாங்கள்லாம் எல்லா காசையும் உள்ளே போட்டு ஏமாந்து நிற்கிறோம், இங்கே வாழ்வாதாரமே இல்லாமல் நிற்கும் போது நாங்கள் எப்படி ஏலத்தை கலந்துக்கிறது? எங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, வெறும் பாண்டு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னப்போ உங்களை யாருங்க ஏலத்தில் கலந்துக்க சொன்னது? கலந்துக்காதுங்கன்னு கோபமாகவே என்கிட்ட சொன்னார். கோபமாகவே சொன்னார். அதுக்கு என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீதியரசனுடைய நல்ல குணம், நல்ல எண்ணம் என்னென்னா, இது பணமாக வரும், தேர்ட் பார்ட்டி எடுப்பாங்க, பணமாக கிடைக்கும், அதை வந்து நம்ம இப்போ பிரித்து கொடுக்கலாம், ஒரு 30% பிரித்து கொடுக்கலான்னு அவரோட எண்ணத்தை அப்பயே தோணிச்சுதுங்க. இதை நான் அப்பயே நான் ஸ்டடி பண்ணிட்டேன். அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், ப்ளஸ் 25% வச்சார். அதே மக்களுக்கு நிறைய வந்து ஒரு தவறான புரிதல் இருக்குது. எப்படி நீதியரசர் வந்து 25% அதிகமாக வச்சுருக்காரு, நமக்கு குறைக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்று தெரிஞ்சுங்க, இது வந்து இருபுறமும் சமரச பேச்சுவார்த்தை தான். நிறுவனம் இந்த சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்க, நம்ம காசில் வாங்கினதா இருந்தாலும் இப்போ யார் ஓனர்னாக்கா நியமக்ஸ் நிறுவனம், நம்ம பாதிக்கப்பட்டவர்களும் சரி, அந்த நிறுவனத்தை நடத்துகிற மாதிரி ரெண்டு பேரும் ஒத்து போனாதான் சமரச தீர்வு நான் செய்து வைப்பேன்னு ஆரம்பத்திலே நான் நீதியரசர் சொன்னார். இந்த ஆரம்பத்துலேருந்தே இப்போ உன்னிப்பாக கவனிச்சிட்டு வரவங்களுக்கு தெரியும். அப்போ ப்ளஸ் 25% வச்சுருக்கிறாரு. அது இடையில போய் ரேட்டு அதிகம்னு சொல்லி சொன்னாங்க, அதனால ஏலம் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏலம் போக ஆரம்பிச்சிச்சு, ஸ்பீடு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ போய் நம்ம போய் குறைச்சி கொடுங்க நம்ம கேட்குறது முறையாது. அதனால் நம்ம கோர்ட்டுக்கு போகிறது இல்லை. இப்போ நேற்று வந்து பாண்டுக்கு லேண்டு வந்து இல்லையா, அது ஏற்கனவே சொல்லிட்டாருங்க. அதாவது நான் அடிக்கடி உள்ளே போயெல்லாம் கேட்கும் பொழுது எங்கிட்ட பணமே இல்லை, பாண்டு தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்குங்க, உங்களுக்கு ₹1 கூட இழப்பு எந்த விதமான இழப்பு இல்லாமல் நான் பண்ணித்தரேன், என்னோடய எண்ணம் அதுதான், உங்களுக்கு ஒரு ரூபா கூட இழப்பீடு இல்லாமல் உங்களுக்கு நான் பண்ணித்தரணுங்கிறது என்னோட ஆசைன்னு அப்பவே சொல்லிட்டார், கிளியராக சொல்லிட்டார். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுனாக்கா, நீங்கள் பாண்டை வச்சு எடுத்துக்கலாம், நீங்கள் பணம் செலுத்த வேணாம் அப்படிங்கிறது சொல்லிட்டார். ஆரம்பத்தில் வந்து பணம் செலுத்தணுங்கன்னு இருந்தது. நம்மளே நீங்கள் எடுத்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி எடுத்தாலும் பணம் செலுத்தி தான் எடுக்கணும், உங்களுக்கு இஎம்டி மட்டும் தான் விலக்குன்னு சொல்லி சொன்ன நீதியரசர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஏலம் சரியாக போகல. அப்புறம் என்ன பண்ணார், உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கங்க, பாதிக்கப்பட்டவங்களே கலந்துக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரே வந்து கேம்ப்லாம் போட சொன்னார், விழிப்புணர்வு முகாம் போட சொன்னார், விளம்பரம் கொடுக்க சொன்னார் ஈஓடபிள்யூவை. ஸோ பாதிக்கப்பட்டவங்களே எடுங்கன்னு நீதியரசரே சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக அது பாண்டுக்கு லேண்டுங்கிற போய் ஆகிப்போச்சு, எங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சொன்னார்னா, இப்போ என்னால் நீங்கள் 10% எடுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா சொத்துக்கள் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. இவங்க ஒரு மதிப்பு சொல்கிறாங்க, நிறுவனத்தார் வந்து 7000 கோடி சொல்கிறாங்க, மதிப்பீட்டுக்குள்ளே ஒரு மதிப்பு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வருமோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். எல்லா சொத்துக்களையும் ஏலம் விட்டப்புறம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதோ ஒரு நபருக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு, புகார்தாரருக்கு, அதைத்தான் நான் பிரித்து கொடுக்க முடியும். அப்படி வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் செலுத்த வேண்டியிருக்குன்னு முதல்ல சொன்னார், அந்த பெர்சன்டேஜ் போக. ஆனால் அதையும் நான் நீதியரசர் என்ன பண்ணிட்டாரு, அதுவும் எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நான் போய் கேட்டேன். அதுக்கு அப்போ என்ன சொன்னார்னா, சரிங்க பரவாயில்லைங்க, நீங்கள் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பாண்டுகளை திருப்பி லேண்டுகளை திருப்பி கொடுத்துருங்கன்னாரு.
அதையும் சொன்னார். லேண்டை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதனால் தோழர்களே இப்போ குழப்புறாங்க, அவங்க மக்களை குழப்புறாங்க, குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. திருப்பி உங்களை எடுக்கிறவங்களுக்கு கெடுக்க தான் பார்க்குறாங்க. அப்போ நீதியரசு வந்து பணம் எக்ஸ்ட்ரா பணம்லாம் கட்ட சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாயில் ஒரு பிளாட்டு நீங்கள் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு பிளாட்டுடைய மதிப்பு 6 லட்சம் வச்சுங்களேன், அல்ல 6 லட்சம் இல்லை 5 லட்சம் வச்சுங்களேன். நீங்கள் 2 பிளாட் எடுத்துறீங்க வச்சுங்களேன். சப்போஸ் 2 பிளாட் எடுத்துறீங்க, 2 பிளாட் எடுத்தால் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உங்களுடைய 10% உங்களுடைய லேபிலிட்டி க்ளோஸ் ஆகிடும். அந்த 2 பிளாட்டுக்கு நீங்கள் எம்எஸ்டிசிக்கு 8,260 8,260 எவ்வளோ 16,520 ரூபா நீங்கள் கட்டணும். எம்எஸ்டிசிக்கு ஒரு பிளாட்டுக்கு 8,260 ரூபா கட்டணும். இப்போது கடைசியில் வருது, செட்டில்மெண்ட் வருது. நீங்கள் 10% எடுத்துட்டீங்க, 10 லட்ச ரூபா போட்டீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு 2 பிளாட் எடுத்துட்டீங்க. ஆனால் செட்டில்மெண்ட்டுன்னு வரும்பொழுது அப்போ வந்து ஒரு 50% தான் வருது, அதில் 60% தான் உங்களை ஒவ்வொரு நபருக்கும் வருது. அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிளாட்டை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுதான் தவிர அந்த ஒரு பிளாட்டுக்குரிய 5 லட்ச ரூபா கட்டணும்னு சிலர்லாம் இப்போ பரப்பி விட்டுருக்காங்க, அந்த வாட்ஸ்அப்லாம் பரப்பி விட்றாங்க. அது கிடையாது. அவர் ஒரு காலம் நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் பிளாட்டை திருப்பி கொடுத்துருங்கன்னு தான் சொன்னார். அதுக்கான இழப்பு ஒரு எம்எஸ்சி. அதனால தான் இந்த கிழவன், திருச்சி கிழவன் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, ஒரு 50% 60%க்கு மட்டும் எடுங்க. ஒருத்தர் லயாபிலிட்டி 1 கோடி ரூபா வச்சுருந்தாருன்னா ஒரு 50 லட்சத்துக்கு அல்ல 60 லட்சம், அதிகபட்சம் 60 லட்சம், 50 லட்சத்துக்கு எடுத்தாலே போதும். அந்த 50 லட்சத்துக்கு எடுங்கன்னு இந்த திருச்சிக்கிழமை சொல்லிட்டே இருக்கேன். காரணம் அதுதான். ஏன்னா நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துடலாம். 1 கோடி ரூபா ஒருத்தர் போட்டிருந்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துடலாம். 2 பிளாட்டை 3 பிளாட்டை 4 பிளாட்டை 5 பிளாட்டை எடுத்துடலாம். ஆனால் ஒவ்வொரு பிளாட்டுக்கு 8,200 ரூபா கட்டணும். நீங்கள் கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து 60% தான் செட்டில்மெண்ட் வருது, இல்லை 50% தான் வருதுனாக்கா நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கும் பிளாட்டை அப்பொழுது எம்எஸ்சிசியில் கட்டின பணம் வராது உங்களுக்கு. இதுதான் புரிஞ்சுக்கிங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீதியரசர் ஒரு நாள் நீங்கள் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நீ 2 பிளாட் எடுத்துட்ட, நீ 10 லட்சம் கட்டியிருந்தா 10 லட்சம் போட்டிருந்தா 10 லட்சத்துக்கு 2 பிளாட் எடுத்துட்டேனாக்கா ஒரு பிளாட்டுக்கு தான் உனக்கு வந்து 5 லட்சத்துக்கு தான் உனக்கு கிடைக்குது, பணம் கிடைக்குது நிறுவனத்துலேருந்து. அப்படின்னாக்கா மீதி 5 லட்சத்துக்கு கட்டினா தான் அந்த பிளாட்டை கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. அந்த பிளாட்டை திருப்பி கொடுத்துருன்னு தான் சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, பணம் கட்ட தேவையில்லை. ஆனால் நம்ம எடுக்கும் போதே 50% எடுத்தால் போதும்னு நான் சொல்கிறது காரணம், எம்எஸ்டிசிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஒருவேளை அப்போ என்ன சார் ஒரு கேள்வி வரும்ல, சிலருக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், மைண்டில் ஓடும். அப்போ திருச்சி முதியவர் வந்து 50% மட்டும் எடுக்க சொல்கிறாருன்னா மீதி 50% எங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு தாட் ஓடும். மக்களே திரும்பி நல்லா புரிஞ்சுக்கிங்க. உள்ளங்க நெல்லிக்கனி போல தெரியுது அவர் நீதியரசனுடைய தாட் ப்ராசஸ். அவர் கிளியராக சொல்கிறார், ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நான் வாங்கி கொடுத்துட்டு டான்பீட் கோர்ட்டுக்கு விட்டலான்னு பார்க்குறேன், ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வந்து 5 இயர் செட்டில்மெண்ட் அல்ல. அது ஆரம்பத்தில் இது 5 இயர் செட்டில்மெண்ட் அல்ல, கட்ட பஞ்சாயத்து மாதிரியும் கிடையாது. இது 2க்கும் இடப்பட்டது அப்படின்னாரு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது, 2க்கும் இடப்பட்டது. அதனால கடைசி வாய்ப்பு. அதனால தான் செப்டம்பர் 27 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. கடைசி வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்தது காரணம் அதுதான். தயவுசெய்து எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கிறதுக்காக தான் சொன்னார். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செட்டில்மெண்ட் அவரே வாயில் சொன்னார். ஏன்னா பியூர் 5 இயர் செட்டில்மெண்ட்னா இந்த மாதிரிலாம் போகாது. அது எஸ்ஓபிலாம் ஃபாலோ பண்ணி அது 10-15 வருஷம் ஆகும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகாது. அதனால் இந்த நீதியரசர் இருக்கும் பொழுதே புத்திசாலிகள் இந்த பிளாட்டுகளை ஏலம் எடுக்கிறவங்க புத்திசாலி நான் தான் சொல்லுவேன். ஏன்னா சட்டுப்புட்டு இவர் வந்து இருக்கிறத இது ஏலம் விட்டுட்டு கிடைக்கிறத மக்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டு அவர் ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டார்னா, ட்ரையல் கோர்ட்டுக்கு போச்சுன்னா அவ்வளோதான். எத்தனை வருஷம் ஆகுங்கிறது நான் சொல்ல முடியாது. அது நீங்கள் அறிவார்ந்த படித்த வக்கீல்களையும் நீதிபதிகளையும் நீங்கள் கேட்டுங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி சார். இந்த எம்எஸ்டிசி வந்து சார்ஜஸ் வந்து 0.5% கமர்ஷியல் லேண்டுக்கு 0.5% வந்து சார்ஜஸாக கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. அது வந்து என்ன பொறுத்தவரை எம்எஸ்டிசின்னு கொள்ளைன்னு சொல்லுவேன். இதுக்கு பேர் எம்எஸ்டிசின்னு கொள்ளை. அது ஒரு மத்திய அரசு நிறுவனம், அது பப்ளிக் செக்டர்னு நினைக்கிறேன். இது வந்து கொள்ளைன்னு தான் சொல்லுவேன். எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம் நினைக்கிறது. அதாவது ஒரு பிளாட்டுக்கு 8,260 ரூபாங்கிறதே அதிகம். இவங்க வந்து சொந்த சாஃப்ட்வேர் கிடையாது நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் அந்த சாஃப்ட்வேர் வாங்கியிருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், நீதிபதியே சொன்னார். ஆனால் அதனால் இது வந்து கொள்ளை, பகல் கொள்ளை. ஏற்கனவே நம்ம வந்து வைரஞ்சி போய் இருக்கிறோம், படத்தெல்லாம் போட்டு ஏமாந்துருக்கிறோம். இந்த இடத்துல போய்ட்டு எனக்கு வந்து ரிசார்ட் எடுத்தால் எனக்கு இந்த 0.5 சில லட்சங்கள் வருங்க. ஏங்க எப்படிங்க கொடுக்க முடியும்? சரி ரிசார்ட் எடுக்க வெளியால் வந்தாலும் பரவாயில்ல, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் நாமளே எடுக்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பிளாட்டுக்கெல்லாம் வெளியால் எடுக்க வந்தால் நமக்கு பணம் கிடச்சிருக்கோம். இல்லை வெளியால் வரல, இப்போ நம்மளே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதேமாதிரி ரிசார்ட்டுகள் என்ன பண்ண வெளியால் வரமாட்டோம், நம்ம தான் எடுக்க போகிறோம். நாம தான் பாண்டுக்கு அந்த ரிசார்ட்டுகள் எடுக்க போகிறோம். அப்படின்னாக்கா நம்மகிட்ட போய்ட்டு 0.5% கொடுன்னு சொன்னாக்கா அது நியாயமா? ரெண்டாவது
நிலங்களெல்லாம் வந்து அங்கங்கே நிலங்கள் இருக்குது. அது எடுக்கிறவங்களும் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ண முடியாது. என்ன இது சிரமம். இல்லை 67,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஏழை விடுறீங்க ரேட்டு. இது ரிசார்ட் இருக்கிறது ஒரு 3 ரிசார்ட் தான் இருக்குது. உச்சிப்புளி, குற்றாலம், போடி ரிசார்ட். இந்த 3 ரிசார்ட்டையும் மதுரையில் வச்சு ஏதோ ஒரு இடத்துல வச்சு எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி வர வச்சு ஃபிசிக்கலாக ஏழை விட்டு போயிடலாமே. ஆமாம், குறைந்த எண்ணிக்கை தான் வருவாங்க. ரிசார்ட் எடுக்க எல்லாம் கோடியில் எடுக்கணும். எல்லாம் 40 கோடி 50 கோடி 60 கோடின்னு போகும். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஏழை விட்டு போயிடலாமே. இது ஏன் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இப்படி வந்து கொள்ளையடிச்சு பிடுங்கணும்? இது எம்எஸ்சிசியுடைய ஒரு இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு செயலுங்க. இது மூத்த குடிமக்கள் சங்கம், இடைய குடிமக்கள் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு அரசு, மத்திய அரசு நிறுவனமாக இருந்துட்டு இப்படி பண்ணுற பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வந்து பிடுங்கிறது என்பது ரொம்ப அநியாயத்தின் உச்சங்க. சார், அடுத்து வந்து பணம் தான் வேணும் என்று இருக்கிறவங்களுக்கு என்ன சார் தீர்வு வரும்? பணம் இது வரைக்கும் உள்ள நடைமுறை எப்படி? என்னுடைய என்ன பணமே வேணும்னு இருக்க ஒன்றுமே கிடைக்காதுங்க. என்ன திட்டாலும் திட்டிக்கிங்க. இதை கமெண்டில் கூட திட்டுவான் என்னை பற்றி. பணம்னு வேணும்னு இருக்கவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா நீதியரசர் சொல்லிட்டாரு வெளியாளர் எடுத்து நான் பணம் கொடுப்பேன். அவர் பேக்கெட்டில் தான் கொடுப்பாரு. அவர்கிட்ட போய்லாம் கண்ணாப்பினாலும் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே தர்மமான செயல் கிடையாதுங்க. ஒரு எத்திக்ஸ் கிடையாதுங்க. இது எத்திக்ஸே கிடையாது, டெக்கோரமும் கிடையாதுங்க. அவர் என்ன பண்ணுவார்? அதாவது பிரத்தியார் 3ஆம் மனுஷன் வந்து எடுப்பான்னு சொல்லி தான் 20% அதிகமாச்சார். இப்போ 3ஆம் மனுஷன் வரல. பணம் எங்கேருந்து வரும்? ஜீம்பூம்பா விலையா வந்து மேஜிக்காக பண்ண முடியும்? பணம் இல்லை, வராது. இப்போ நானே சொல்லியிருக்கேன், ரிசார்ட் எடுக்க வெளியால் வந்தானே நான் ஒதுக்கிவேன்னு சொல்லி நான் எடுக்க மாட்டேன். அந்த கூட்டணியை சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்லிக்கலாம். அசோசியேட்டாக சேர்ந்து நான் எடுக்க மாட்டேன். மக்களுக்கு பணம் கிடைக்கட்டும்னா 1 லட்சம் மட்டும் பணம் கிடைக்கட்டுமே. அதுக்கும் குறுக்கணிப்பான், கொடியில் வந்து நிற்கிறேன், எனக்கும் வேணும் நிற்பான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மக்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க தயவுசெய்து. பணம் தான் வேணும்னு இருக்கும். நல்ல ஒரு எவ்வளோ டேஞ்சரஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் போயிட போகிறீங்க. அதுக்கு தான் உங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க ஒரு சில தீய சக்திகள். நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 7,000 கோடி தேவைன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஈஓடபிள்யூ ஒன்று கணக்கே சொல்லுங்க. இத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவ்வளவு கோடி தேவைன்னு ஈஓடபிள்யூலாம் முடிவு பண்ணல. எப்படி நீங்கள் தீர்வை உடனே எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில. அது ஒன்று. நீதியரசர் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய ஒரு கருணை நிறைந்த உள்ளம். அதனால தான் இறை தூதர்னு சொல்கிறோம். இப்போ 7,000 கோடின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டா கூட இப்போ வேலை சங்கம் மட்டும் போட்டுக்கிறது எவ்வளோ போட்டிருக்கான்றீங்க? 2,000 சில்லரை கோடி தான் போட்டுக்கிறான். நம்ம இழுத்து பிடிச்சி காலேஜ் எல்லாம் வேலைக்கு போடாமல் எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 3,500 கோடி வச்சுங்களேன். 50% வருதா? 50% தான் வரும். இப்போ அந்த 3,500 கோடிக்கு ஏலம் போகும்போது 3,500 கோடி போகாது. இன்னும் பாதி எப்படி கிடக்கும் பாருங்களேன். இப்போ ஏலத்துடைய ஸ்பீடு இப்போ குறைஞ்சி போச்சு. மக்கள் என்ன சொன்னாலும் புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இன்னும் ஸ்பீடு வேகம் எடுக்கலை. இந்த வேகம் பத்தாது, ஏலம் போகிற வேகம் பத்தாது. இப்போ ஒரு 2,000 கோடிக்கு ஏலம் போகணும்னு வச்சுக்கோம். மொத்தம் எல்லா சொத்து 2,000 கோடிக்கு தான் போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ 2,000 வாங்க, 7,000 வாங்க, எவ்வளோ வரும்? 0.28 28% வருது சார். கரெக்டாக போடுங்க. கரெக்டாக நீங்கள் கால்குலேட்டர் போடுங்க, பரவாயில்ல. 7,000 கோடி நமக்கு தேவையில்லையா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கணக்கு சொல்கிறோம். இப்போ 2,000 கோடி தான் ஏலம் போகுது அப்படின்னு வச்சுங்களேன். 35% வரும். 35% வருது இல்லையா? 3.5 × 100% போட்டால் 35% வருது. இப்போ நாம் 50% எடுக்க சொல்கிறதே அதிகம். நல்லா புரிஞ்சுங்க. 35% தான் வருது. அப்போ எப்படி வந்து பிரித்து கொடுப்பாரு? இந்த 35% இப்போ இருக்கிறத வந்து 65,000 சில்லரை கம்ப்ளைண்ட் இருக்குது மொத்தம். இந்த 65,000 ரூபாய்க்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா பணமாக இருந்தால் ஈஸியாக பிரிச்சுடுவார் அவர். அவருடைய பிளான் அப்படி தான் இருந்து பணமாக வரும், தேர்ட் பார்ட்டின்னு எடுப்பாங்க. நீங்கள் விக்டிம்ஸை பாதிக்கப்பட்டவங்க எடுத்தால் அப்போ நீங்கள் பணம் தான் கொடுக்கணும்னு ஆரம்பத்தில் சொன்ன காரணம் அதுதான். நீங்கள் பணமாக இருந்தால் பிரித்து கொடுத்துடலாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்க தான் எடுக்கிறாங்க. அது ஒரு சில சகோதரிமார் சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கான்னு தெரில. ஒரு பாதிக்கப்பட்டவன் நிலத்தை எடுப்பானா, இவங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்களா? வீட்டில் படுத்துக்குவாங்களா? நிலத்தை எடுக்க மாட்டாங்களா? பாதிக்கப்பட்டவன் எடுப்பானா? ஒருத்தன் 10 லட்ச ரூபா போட்டிருந்தானா, அவன் வந்து இப்போ 10 லட்சத்துக்கு ரூபாய்க்கு எடுத்துட்டான்னா 50% தான் நாளைக்கு செட்டில்மெண்ட் வருதுல, மீதி 5 லட்சத்துக்கு ஒரு கட்டியே ஆகணுமா? இல்லைன்னா 25,000 ஃபைன் போடுவாங்களா? யார் சொன்னா? யார் சொல்லலை? இப்படிலாம் சொல்கிறாங்க மனசாட்சி இல்லாமல். அப்போ அந்த பணத்தை எடுத்து பணம் வேணுங்கன்னு கொடுப்பாங்க. இது என்னங்க நியாயம்? அநியாயமாக இல்லை? கொஞ்சம் மனசாட்சி மூலமாக உங்களுக்கு நான் வந்து உடம்புல ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு வேதனையில் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு பாதிக்கப்பட்டவன் ஏலம் எடுத்து மீதியான பணத்தை கொடுப்பானா, அதை எடுத்து இன்னொரு பாதிக்கப்பட்டவன் கொடுப்பாங்க. என்னையா இது நியாயமா? இது நியாயமா? ஒரு பாதிக்கப்பட்டவன் கொடுக்குற பணத்துலேருந்து இன்னொரு பாதிக்கப்பட்டவனுக்கு பங்கு வச்சு கொடுப்பேன்னா
இது என்ன எத்திக்ஸ்ன்னு தெரியல. இவங்களாம் படித்தவங்களா என்னன்னே தெரியல. எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க. அதனால தான் சொல்கிறேன் தோழர்களே, அடுத்தடுத்து எப்படி போகுங்க இழந்து போகும் எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. அதனால் வெளியாள் வரலனாக்கா பணம் தான் வேணுங்களுக்கு நிச்சயமாக ஒன்றும் கிடைக்காது. நிலத்தை மட்டும் பிட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் பதிவு பண்ணி கொடுத்துட்டாருன்னா, பெர்சன்டேஜ் அடிப்பில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாருன்னா நேராக ட்ரையல் கோர்ட்டு கொடுத்துருவார். ட்ரையல் கோர்ட்டு போச்சுன்னா எப்போ திரும்ப சாந்திரியா இது உங்களுக்கு தெரியும். அப்போவும் பணம் கிடைக்குமான்னு தெரியாது. பணம் அவனத்துக்கு உள்ளே வைப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க, 10 வருஷம் 20 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, ரெட்டை ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனால் நமக்கு பணம் கிடைப்பான்னா பெரிய கொஸ்டின் தான். அடுத்து வந்து சார், இப்போ இந்த நிலத்தை பற்றி சொன்னீங்களே சார், பெர்சன்டேஜ் அடிப்படையில் சொன்னீங்க, பணமாக இருந்தால் தான் பிரிச்சிடலாம்னு சொன்னீங்க. ஆனால் நிலத்தை வந்து எப்படி சார் பிரித்து கொடுப்பாங்க? செட்டில்மெண்ட் எப்படி வரும்? அது கஷ்டம்தான், சிரமம். இது பயங்கரமான இடியாப்பு சிக்கல். இது இடியாப்பு சிக்கல். என்ன பண்ணலான்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு 35% அப்படி வருதுனாக்கா அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், கொஞ்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொடுத்தா அட்லீஸ்ட் 1 லட்சம் 2 லட்சம் போட்டோம்னா கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு நீங்கள் 50% எடுத்திருந்தா கூட ஒரு கொஞ்சம் பணம் கொடுக்கன்னு கேட்கலாம். எனிதிங் வில் ஹேப்பன். அப்போ கொடுப்பாங்களா? மக்கள் கொடுப்பாங்களா? ஏற்கனவே பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கிறான். ஒரு நொந்து போன இந்த இடத்து பணத்தை கொடுத்து இன்னொரு நொந்து போனது கொடுக்குறது என்பது அப்போ பணம் தான் வேணும்னு இருக்கோம். புத்திசாலி வந்து எடுக்கிற கேனேனா, ஏழை எடுக்கிற கேனேனா அப்போ அப்படின்னு ஆயிப்போம்ல. அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது அசோக்குமார். இது வந்து நிலத்திலாம் அந்த மாதிரி பிரிக்க முடியாது, பெர்சன்டேஜ் எடுப்பில் பிரிக்கவே முடியாது. அதனால தான் அவர் வந்து ஏலம் விட்டார். ஏலம் விடுற காரணமே பணத்தை பெர்சன்டேஜ் எடுப்பில் பிரிச்சிடலாம். ஏன்னா டோட்டல் எவ்வளோ வேல்யூக்கு ஏலம் போதும், 2000 கோடிக்கு போதும், 2000 டிவைட் பை 65,000 கம்ப்ளைண்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ் பணமே வந்துடும். 65,000 புகார்தாரர்கள் 2000 கோடிக்கு ஏலம் போதில் 3000 கோடிக்கு போதில் 4000 கோடிக்கு போனாக்கா 4000 கோடி டிவைட் பை 65,000 புகார்தாரர்கள் போட்டாக்க ஆளுக்கு எவ்வளோ பணம் வந்துடும். நிலத்தை எப்படி பிரிக்க முடியும்? இப்போ எடுக்கிறதெல்லாம் விக்டிம்ஸாக எடுக்கிறாங்க. அதனால பணம் வேணுங்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. அட் ப்ரெசென்ட் வாய்ப்பை பயன்படுத்தி நல்லது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிலமா எடுத்துக்குங்க. நான் உண்மையை பேசுகிறாள், சத்தியமாக காட் ப்ராமிஸ் சொல்லுங்க, நான் உண்மையை பேசுகிறாள். நான் மற்றவங்க மாதிரி ஏமாற்ற மாட்டேன், புரிதலாம் பேச மாட்டேன். நான் எதுவுமே டக்குன்னு புரிஞ்சிக்கூடிய ஆள். நான் உண்மையை தான் பேசுகிறேன். நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்க. நான் எவனுக்கும் எந்த விக்டிம்ஸுக்கும் எந்த கல்பிரிட்ஸுக்கும் எந்த ஊழல் இதுக்கும் எந்த குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கும் நான் வந்து இப்போ இது முட்டு கொடுத்து நான் பேசலை. யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கேன். நீதியரசர் ட்ரையல் கோர்ட்டுக்கு விடணும்னு பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஏலம் விட்டு கொடுக்கணும்னு பார்க்குறாரு. வெளியால் ஏலத்துக்கு எடுக்கலை, நாம தான் எடுக்கணும்னு சொல்லி இருக்கனாங்க. நாமளும் வேணான்னு சொல்லிட்டோம்னாக்கா ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுருவார். எடுக்கிறவங்க புத்திசாலி, அதுவும் அப்ரூவ்டு பிளாட்ஸ் எடுக்கிறவங்க புத்திசாலிங்க. தயவுசெய்து எம்எஸ்சிஸில் பதிவு பண்ணுங்கள். சீக்கிரம் ஏலங்களை எடுக்க பாருங்கள். புரிஞ்சுங்க. அடுத்து வந்து நம்ம சங்க சார்பா அதை வந்து குரூப்பு இது விட்டு தானே, அதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். நான் இப்போ 17 நிமிஷம் ஆகி போச்சு தனியாக. அதனால் தோழர்களே நல்லா புரிஞ்சுக்கிங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, இதில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறதில்ல? நாங்கள் முதல்ல போயிட்டு இருந்தோம், சலசலப்பாச்சு. அங்கேயே கோர்ட்டுக்குள்ளேயே நம்மகிட்ட சண்டைக்கெல்லாம் வராங்க, கண்ணா அப்படின்னா பேசுகிறாங்க, ஒரு டெக்கோரமே இல்லாமல் பேசுகிறாங்க. நம்மளும் போயிட்டு ஒரு சூழ்நிலை வந்து அசாதாரணமான சூழ்நிலை உண்டாகக்கூடாது. நீதியரசர் நம்ம மேலே கருணை வச்சுருக்கிறாரு. கருணை உள்ளத்தோடு வந்து பார்ட்டின் பர்சனை அலோவ் பண்ணுறாரு. அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து தவறாக பயன்படுத்தி நம்ம ஒருத்தருக்கு நம்மளுடைய பகையை அங்கே போய் காமிச்சிருந்தோன்னா இதில் என்னங்க பகை இருக்குது? எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க, எல்லாருக்குமே நிறுவனத்துலேருந்து வாங்கணும்னு தான் ஆசை இருக்குது. அதை சேர்ந்து வாங்கடான்னு நான் சொல்கிறேன். சேர்ந்து வாங்கடா, சேர்ந்து வாங்கம்மா நான் சொல்கிறேன். நான் திட்டுறேங்கிறான். நான் ஏன் திட்டுறேன்? எல்லாம் சேர்ந்து வாங்க. நான் 2 மீட்டிங் போட்டேன் சேர்ந்து வாங்கியான்னு. ஒருத்தரும் வர மாட்டேங்கிறானே. எதுக்கு சங்கம் நடத்துகிறாங்க? எதுக்கு சங்கம் நடத்த? புரிதல் இல்லாமல் சங்கம் நடத்துகிறான். பாண்டுக்கு லேண்டுங்கிறத இப்போ தான் புரிஞ்சுக்கிறானுங்க. நீதிபதி ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம் இப்போவும் குழப்புறாங்க. மீதி இப்போ நீங்கள் காசை கட்டணும்னு பயங்காட்டுறான். ஏன்னா ஏழை எடுக்கணும்னு கெடுக்கணும்ல. ஏழை எடுக்கிறவங்க புத்திசாலி, பணம் தான் வேணும்னு இருக்கிறவங்க ஏமாந்து போவீங்க. இது வந்து நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். நான் மிரட்டுறேன்னு சொல்லி கூட நீங்கள் நீதிபதியை போய் சொல்லுங்கள், பரவாயில்ல. நீதிமன்ற அவமதிப்பினோட என் மேலே வழக்கு கூட போடுங்க, பரவாயில்ல. நடைமுறை யதார்த்தம் இதுதான். நன்றி தோழர்களே. நன்றி.